அட நாயே, நாதாரி நாயே, அந்த குழந்தை உன்னை ரொம்ப தெரிஞ்ச மாமா சித்தப்பா அப்படிங்கிற ஒரு உரிமையில நல்லா பரிச்சயப்பட்ட மூஞ்சி, எங்க அப்பாக்கு இவரை நல்லா தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான்டா நாயே உன்னை நம்பி கூட வந்துச்சு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போனப்ப. ஏண்டா அறிவு கெட்ட நாயே, நீ எல்லாம் உன் அம்மாவோட பெண் உறுப்புல இருந்து தாண்டா வந்திருப்ப. அந்த உறுப்புல இருந்து வந்த உனக்கு என்னடா இப்படி ஒரு காம இச்ச? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஏனுங்க ஒரு நிமிஷம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, நாமெல்லாம் நல்லா தான் இருப்போம். ஏன்னா நம்ம வீட்டுல யாரும் ஒரு 10 வயசு குழந்தைய பறி கொடுக்கல இல்லையா? அதனால நாம எல்லாரும் இந்த 10 வயசு குழந்தை இறந்த கதையை பேசிட்டு அடுத்த நகர்வை நோக்கி நகர்ந்து நாமெல்லாம் நல்லா தான் இருப்போம். என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் ரொம்ப நாளா என்னுடைய பதிவுகளை பதிவிடாம இருந்தேன். இந்த விஷயம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒரு 2 குழந்தைங்களை பெற்ற தாயை என்னால இந்த விஷயத்துக்காக எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அட நாயே, நாதாரி நாயே, அந்த குழந்தை உன்னை ரொம்ப தெரிஞ்ச மாமா சித்தப்பா அப்படிங்கிற ஒரு உரிமையில நல்லா பரிச்சயப்பட்ட மூஞ்சி, எங்க அப்பாக்கு இவரை நல்லா தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான்டா நாயே உன்னை நம்பி கூட வந்துச்சு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போனப்ப. எங்கடா போச்சு அறிவு கெட்ட நாயே உனக்கு புத்தி? இந்த 2 பேத்தையும் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைய அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் அரசாங்கத்திடம் கேட்க வேண்டிய கேள்வி, விஜய் அண்ணா, முதலமைச்சர் அண்ணா, இந்த 2 பேத்துக்கும் தயவு செஞ்சு இனிமேல் யாரும் இந்த மாதிரி ஒரு பச்சிளம் குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் பண்றதுக்கு யோசிக்க கூடிய மிக பெரிய தண்டனையை கொடுத்து இவனுங்களை சாகடிச்சிருங்க. இத மட்டும்தான் என்னால 2 குழந்தைகளை, அதுவும் நான் ஆண் பிள்ளைகளை தான் பெற்றிருக்கேன், அந்த மன வலியோட 2 குழந்தைங்களை பெற்ற தாயா உங்ககிட்ட இன்றைய தமிழக அரசு கிட்ட நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, இதுக்காக என்ன நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, இப்படி என்னுடைய காணொளி யாரையாவது பாதிச்சு இதற்காக நீங்க என்ன தண்டனை எனக்கு கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இவனுங்களை தயவு செஞ்சு கொன்றுங்க, உயிரோடையே விடாதீங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? பழகுன பக்கத்து வீட்டு குழந்தையவே பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தையோட கண்ணு மூக்கு வாய் எதுவுமே தெரியாத அளவுக்கு செதைச்சு கொலை பண்ணிருக்கிறானுங்களே. நீங்களாம் எப்படிடா உயிரோடு இருக்கிறீங்க? இனி நீங்களாம் உயிரோடவே இருக்க கூடாது. இதை விட ஒரு பெரிய விஷயம், ஏண்டா அறிவு கெட்ட நாயே, நீ எல்லாம் உன் அம்மாவோட பெண் உறுப்புல இருந்து தாண்டா வந்திருப்ப. அந்த உறுப்புல இருந்து வந்த உனக்கு என்னடா இப்படி ஒரு காம இச்ச? உன் பொண்டாட்டிக்கிட்டையும் இதுதான்டா இருக்கும். உனக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா அந்த குழந்தைகிட்டையும் அதுதான் இருக்கும். அந்த 10 வயசு குழந்தை, அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும் போது உன்னோட குழந்தை, உனக்கு ஒருவேளை பெண் குழந்தை இருந்திருந்தா அந்த ஞாபகம் வரலையா? அப்படி என்னன்னா ஒரு பச்சை குழந்தைகள் கிட்ட உங்க காம வெறிய போய் தீர்த்துப்பீங்க நீங்க. ஒரு கூட்டம் சொம்ப தூக்கிட்டு வரும், பெண்கள் போடுற உடைதான் ஆண்களை வந்து காம இச்சைக்கு உள்ளாக்கி இந்த மாதிரி தவறு செய்ய வைக்குதுன்னு சொல்லி. முட்டாள் மூடர்களே, அந்த 10 வயசு குழந்தை எந்த உடை போட்டுருந்துச்சுன்னு அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான். இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்டம் சொம்ப தூக்கிட்டு வரும், என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில பேசி நீ என்ன ஆண்ட கட்சி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டியா அப்படின்னு ஒரு கூட்டம் வரும். சரியா? அரசாங்கம் தான் மாறி இருக்கு, ஆனா இந்த பெண்களுக்கும் பச்சிளம் குழந்தைகளுக்கும் நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்புணர்வு இன்னும் மாறவே இல்லையே. மாற்றத்தை நோக்கித்தானே நாம வந்தோம். இங்க நான் எந்த அரசாங்கத்தையும் குறை கூற விரும்பல. சரியா? முந்தைய அரசாங்கத்திலையும் இதே பிரச்சனை நடந்தது, இந்த அரசாங்கத்திலையும் இந்த பிரச்சனைகள் நடக்குது. இதுக்கு அரசாங்கம் காரணமா, அரசு செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் காரணமாங்கிற விவாதத்துக்கு நான் வரல. முந்தைய அரசாங்கம் முடிஞ்சு போச்சு. நடப்பு அரசாங்கத்துல தயவு செஞ்சு நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி பெண்கள் பாதுகாப்பு, இதை நம்பிதான் நிறைய நாங்க உங்களுக்கு வாக்களிச்சோம். அரசாங்கத்தை திரும்ப திரும்ப நான் குறை சொல்லல. தயவு செஞ்சு நீங்க முதல் முறையா ஒரு நல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஆட்சி புரியணுங்கிற எண்ணத்துல முதல் தண்டனையா இந்த 2 பேத்தையும் சாகடிச்சிருங்க. அதுதான் மனசு பதறுது, குமருது. அந்த தாய் வந்து கதற கேட்க முடியல. யாருகிட்ட போய் சொல்ல முடியும்? இன்னைக்கு இந்த குழந்தை தினம் எத்தனையோ குழந்தைகளை இழந்துட்டு வரோம். உங்களுக்கு எல்லாம் என்னடா அப்படி தூக்கி தலையில ஆடுது? ஒரு 10 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பிஞ்சு குழந்தைய சிதைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படிடா மனசு வருது? நீங்களா என்னடா மனசு ஜென்மங்க?
சொல்லுங்கடா, உங்களுக்கு எல்லாம் அதுக்குதான் எத்தனையோ வழி இருக்க, போய் நாசமா போய் தொலைய வேண்டியதுண்டா நாய்களா. எனக்கு என்னோட ஆதங்கத்தை நான் இது வரைக்கும் என்னோட பதிவுல அநாகரிகமான வார்த்தைகளை நான் பதிவிட்டதே கிடையாது. ஆனா இந்த பதிவுக்கு நான் மனம் இப்படி வார்த்தைகள் பேசிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நான் மனம் வந்து போறதும் கிடையாது. இந்த பதிவு என்னுடன் பயணிக்கின்ற எத்தனையோ ஆத்மார்த்தமான ஆண் நண்பர்களையும் சகோதரர்களையும் நான் பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த பதிவு முற்றிலுமா இந்த மாதிரி இனியும் காம இச்சைக்கு இனியும் தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுற சில தருதல நாய்களுக்கான பதிவு. முகநூல்ல தினம் தினம் நானும் பார்த்துட்டு வரேன். எனக்கும் எவ்வளவோ கமெண்ட்ஸும் என்னோட தனிப்பட்ட விருப்ப பதிவுல வந்துட்டு எவ்வளவோ வார்த்தைகளும் கொடுத்துட்டு வரீங்க. அப்பெல்லாம் நான் உங்களை பத்தி இதுகளை ஒரு ஜென்மமான்னு தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு இந்த சூலூர்ல ஒரு 10 வயசு குழந்தைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்னால ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இப்ப நீங்க கேட்கலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் குழந்தை இறந்துச்சு அப்படின்னு சொல்லி, அதையும் ஒரு மன வருத்தமான பதிவு தான். ஆனா நான் இந்த 10 வயசு குழந்தைக்கு நடந்துகிட்ட இந்த விஷயத்த ஒரு தாயா கருவறையில குழந்தைகளை சுமந்து பெத்த அந்த வலி மிகுந்த தாயா என்னால ஏத்துக்க முடியல. இந்த பதிவுல என்ன நீங்க எப்படி வேணாலும் கேவலமான வார்த்தைகளை போட்டு திட்டலாம், அதுக்காக நான் வந்து போறது கிடையாது. திரும்ப திரும்ப சொல்ற, இவனுகளை அந்த இடத்தை துண்டிச்சு தூக்கி வீசிருங்க. எவனாவது ஒருத்தனுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் பெண்களை தாண்டி இந்த பச்சிளம் குழந்தைகளை பலி கொடுக்கக்கூடிய பலியீடு தயவு செஞ்சு நிறுத்தப்படும். திரும்ப திரும்ப ஆளும் தமிழக அரசு கிட்ட நான் இருகரம் கூப்பி கை கூப்பி கேட்டுக்கக்கூடியது என்னன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தயவு செஞ்சு இந்த மாதிரி பச்சிளம் குழந்தைகளை சீரழிக்கக்கூடிய காம கொடூரர்களை கண்காணாத இடத்துக்கு கொண்டு போய் ஏதாவது செஞ்சிருங்க. எவனாவது ஒருத்தனுக்கு நீங்க இந்த தண்டனையை கொடுத்தால் மட்டும்தான் பெண் பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். என்னால என்னோட ஆதங்கத்தை எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல. மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு மாற்றத்தை கொண்டு வந்தாச்சு, மாற்றமான ஆட்சியை கொண்டு வந்தாச்சு. ஆனா எங்களால இந்த பச்சிளம் குழந்தைகளை பலி கொடுக்கக்கூடிய, அது இந்த பாலியல் வன்புணர்வுக்கு பலி கொடுக்கக்கூடிய மாற்றத்தை நிறுத்தவே முடியல. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் எங்களுக்கு ஒரு நல்ல பதில சொல்லுங்க. இந்த மாதிரி காம கொடூரர்களை பயங்கரமான தண்டனை கொடுத்து இனி யாருமே இந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுங்க. திரும்ப திரும்ப உங்க கால்ல கூட விழுந்து நான் கேக்குறேன், இந்த பொண்ணு, இந்த 10 வயசு பொண்ணோட இறப்பு தான் பாலியல் வன்புணர்வுக்கு கடைசியான இறப்பா இருக்கணும். இதுக்கு மேல அடுத்து இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவத்தையும் பச்சிளம் குழந்தைகளையும் பலி கொடுக்கக்கூடிய, அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் எங்களுக்கு யாருக்கிட்டையுமே இல்ல. தயவு செஞ்சு இவங்களுக்கு ஒரு நல்ல தண்டனையை கொடுத்து இனிமேல் இந்த எண்ணமே எந்த நாயக மனசுலயும் வராத அளவுக்கு முதல்வர் அவர்கள் நல்ல தண்டனையும் இந்த குடும்பத்திற்கான ஒரு நல்ல விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கரம் கூப்பி கேட்டுக்கிறேன். செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க எல்லாரும் உங்களுக்கு போட்ட ஓட்டுக்கு மதிப்பளிச்சு இவனுக்கு தயவு செஞ்சு இந்த 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு தண்டனையை கொடுங்க.